வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். ஈவிமை வைத்து தில்லுமுள்ளு நடந்தது, ஓட்டுரியை வைத்து தில்லுமுள்ளு நடந்தது. அதற்கு பின்பு SIR-ஐ கொண்டு வந்து உங்களுடைய ஓட்டுரிமையை, அதிகாரத்தை பறித்தார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமே 97 லட்சம் வாக்காளர்கள் தன்னுடைய உரிமைகளை இழந்து நிற்கிறார்கள். பீகாரில் 68 லட்சம், குஜராத்தில் 78 லட்சம். அடுத்த ஒரு சில மாதங்களில் மீதம் இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் SIR நடக்கும். கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் வாக்குரிமைகளை இழக்க இருக்கிறார்கள். ஆனால் பிஜேபி இன்னொரு முறையை கண்டுபிடித்திருக்கிறது, ஒரு புதிய ஃபார்முலா. எதிர்கட்சியில் ஆட்கள் நின்றால்தானே, அல்ல எதிரில் இருக்கக்கூடிய காம்படிட்டர் உங்களுக்கு முன்பு போட்டியாளராக நின்றால்தானே, இல்லை என்றால் இண்டிபெண்டாக எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் வெற்றி பெற்றுவிடலாம். பிஜேபியுடைய இந்த புதிய ஃபார்முலா குஜராத்தில், சூரத்தில் ஒரு முறை எக்ஸ்பெரிமெண்ட் செய்யப்பட்டது. அங்கே ஒரே ஒரு சீட் மட்டும்தான். இப்போ மகாராஷ்டிராவில் ஹோல்சேல் வழியாக அதே பிராக்டிஸை இவர்கள் மிகப்பெரிய அளவில் இம்ப்ளிமெண்ட் செய்து விட்டார்கள். மகாராஷ்டிராவில் வரக்கூடிய மியூனிசிபல் எலெக்ஷன், கார்ப்பரேட்டர் தேர்வு செய்யப்படுவார்கள். மியூனிசிபல் எலெக்ஷனுக்கு முன்பு 70க்கும் மேற்பட்ட NDA-வின் கேண்டிடேட்ஸ், அது பிஜேபி, ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார், அதாவது NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஆட்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை மிரட்டி அவர்களுக்கு பணத்தை கொடுத்து வித்ட்ரா செய்ய வைத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை மற்றும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதாவது இதற்கு மேல் தேர்தல் நடக்கவே நடக்காது. தேர்தல் நடந்தால் கூட எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் அவரை மிரட்டி அமர வைத்து விடுவார்கள். அப்படி நீங்க கேட்கவில்லை என்றால், இல்லை நான் தேர்தலில் களமிறங்குவேன் என்று முரண்பிடித்தீர்கள்னா உங்களை கொலை செய்யக்கூடிய வேலையும் பார்ப்பார்கள். அதுவும் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை மிகவும் ஆழமாக எடுத்து காட்டுவதற்கு முன்பு ஒரு சிறிய வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கீர்த்தி ஆசாத் ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டர், TMCயின் லோக்சபா MP. அவர் மட்டுமல்ல, ஏராளமான நபர்கள் இந்த கேள்வியை கேட்டு வீடியோவை போட்டிருக்கிறார்கள். நானும் ஒரு சில நாட்களுக்கு முன்பு இந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தீர்கள்னா ஏதோ ஒரு VVIP-யோடைய நடமாட்டம் தெரிகிறது. யார் இந்த VVIP? மினிஸ்டரா, MP-யா, MLA-வா, பிரைம் மினிஸ்டரா, சீஃப் மினிஸ்டரா, அல்ல இந்த நாட்டின் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரியா? கிடையாது. RSS, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கின் சீஃப் மோகன் பாக். எதற்காக? இந்த நாட்டு டாக்ஸ் பேயர்களுடைய பணத்தை வைத்து இந்த அளவில் இந்த நபருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்படுகிறது, இந்த நபருக்கு பணம் செலவழிக்கப்படுகிறது. இந்த கேள்விக்கான விடயத்தை பிஜேபி கொடுக்குமா? எதற்காக RSS ஹெட் குவார்ட்டர்ஸ் 150 கோடி ரூபாய் செலவில் டெல்லியில் கட்டப்பட்டது. அந்த RSS ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கோவில், ஹிந்து கத்ரே மேஹே, ஹிந்து கத்ரே மேஹே என்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி வரக்கூடிய இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த கோவிலை கூட இடித்து விட்டார்கள். பங்களாதேஷ் நரேந்திர மோடி சென்றால் அதற்கான பாராட்டுகள் கிடைக்கும். பங்களாதேஷின் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் அடைக்கலம் தேடி வந்து இந்தியாவிலே இருந்தால் கூட அதுவும் தேசப்பற்று. ஜெய்சங்கர் அல்ல பிஜேபியில் இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் பங்களாதேஷுக்கு சென்றாலும் அதற்கான பாராட்டுகள். அடானி பங்களாதேஷில் போய் எலக்ட்ரிசிட்டி மின்சார டீலை போட்டு வருவார். ஹீ இஸ் a தேஷ்பக்த். இதே அம்பானியோடைய கிரிக்கெட் டீம், அதுல பங்களாதேஷியோடைய ஒரு பிளேயர் விளையாடும் போது அவரும் தேசபக்தர். ஆனால் வரக்கூடிய IPL, BCCI தான் IPL யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் அந்த ஏலத்தில் கிரிக்கெட்டர் ஸ்போர்ட்ஸ்மேன்களை கொண்டு வார்கள், அந்த லிஸ்டில் BCCI தான் ஒரு பங்களாதேஷியோடைய பேரும்
இன்க்ளூட் செய்துவிட்டு தே ஆர் ஆல்சோ தேஷ்பக்த். பட் KKR அதில் ஷாருக் கான் மற்றும் உரிமையாளர் கிடையாது. ஜூஹி சாவ்லாவுடைய கணவர் ஹிந்துஸ், அவர்களும் அந்த டீமின் உரிமையாளர்கள், அவர்களுடைய பெயர் கிடையாது. ஷாருக் கான் கடந்த ஒரு வாரமாக இதை நீங்க பார்த்து வந்திருப்பீர்கள். ஷாருக் கானுடைய நாக்கை அறுத்து கொண்டு வருவதற்கு 1 லட்சம் ரூபாய். ஷாருக் கான் களத்தில் இறங்கி பாருங்க, அப்படியே வெட்டி சாய்த்து விடுவோம். பிகாஸ் யூ பாட் ஒன் பிளேயர் ஃப்ரம் பங்களாதேஷ் பை பேயிங் ஹிம் 9 crore. இவ்வளோ இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் இந்த குண்டர்கள், இந்த கூன்ஸ் சோஷியல் மீடியாவில் கூச்சல் போட்ட உடனேயே BCCI had cancelled this player's contract. Now my question is, will Narendra Modi cancel Adani's contract with Bangladesh? Will Narendra Modi send back Sheikh Hasina? Will Narendra Modi or these so-called goons will ask question from Narendra Modi, why are you going there? Can we withdraw all the tie-ups? இதை விட்டு விடுங்கள். டாடா மோட்டர்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இது போன்ற HCL, இது போன்ற ஏராளமான கம்பெனிகள், பஜாஜ் ஆட்டோ, ஏராளமான கம்பெனிகள் பங்களாதேஷில் தன்னுடைய ஷோரூம்ஸ்களை வைத்திருக்கிறார்கள். இங்கிருந்து பொருட்கள் அங்கே போகிறது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸையுமே நாம் அறுத்து விடுவோமா என்கிற அந்த கேள்வி. எனிவேஸ், ஐ எம் கம்மிங் பேக் டு மை மெயின் ஸ்டோரி, விச் இஸ் லைக் அ நியூ எக்ஸ்பெரிமெண்ட் டன் பை பிஜேபி, வேர் பணத்தை கொடுத்து எதிர்க்கட்சி வேட்பாளர்களை வீட்டில் அமர வைக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு புதிய யுக்தி, ஒரு புதிய ஃபார்முலா. இதை பற்றி மிகவும் ஆழமாக உங்களுக்கு முன்பு எடுத்து வைப்பதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மைகள் ஆளும் கட்சிக்கும் பிடிக்கவில்லை, ஒரு சில இந்த ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பிடிக்கவில்லை. அதற்கான உதாரணத்தை இந்த லெட்டரை பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராட்காஸ்டிங்கிலிருந்து இந்த லெட்டர் எங்களுக்கு வந்திருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து லீக் ஆன எப்ஸ்டன் ஃபைல். அந்த எப்ஸ்டன் ஃபைலில் நரேந்திர மோடியோடைய பெயர் ஒரு இமெயிலில் இருந்திருக்கிறது. அனில் அம்பானியோடைய பெயர் ஒரு இமெயிலில் இருந்திருக்கிறது. இந்த நாட்டு பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் புரி, முன்னாள் IAS ஆஃபீஸர், அவருடைய பேரும் இந்த எப்ஸ்டன் ஃபைலில் இருந்தது. அதை பற்றி ஒரு இமெயிலை போட்டிருந்தோம். Now this is the proof how we have been suppressed. இந்த வீடியோவை இந்தியாவில் முடக்கி இருக்கிறார்கள். அமெரிக்கா, லண்டன், மற்ற இடங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பட் இந்தியாவில் இதை நீங்கள் பார்க்கக்கூடாது. காரணம், we have been exposing the prime minister of this country. We have been questioning one bureaucrat, ex-bureaucrat, the current petroleum minister of this country, union minister. We have been exposing a corporate, அனில் அம்பானி, தன்னை தீபாவளியாக எடுத்து காட்டி கோடிக்கணக்கான ரூபாய் சூறையாடி ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு நபர். And this is what we get from the government of India. Okay, இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக யூடியூபுடைய அல்காரிதத்தை உடைக்க வேண்டும். கேள்விகளை கேளுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். Now coming back to how BJP's new formula, that மிரட்டுங்கள், பணத்தை கொடுங்கள், 1 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாய் வரை முனிசிபல் கார்ப்பரேஷனில் நிற்கக்கூடிய இந்த சின்ன சின்ன லீடர்ஸ் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, ஆஃபர் கொடுக்கப்படுகிறது. இந்த பட்டியலில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபியை சார்ந்த 44 வேட்பாளர்கள் போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்பே வெற்றி பெற்று விட்டார்கள். சிவசேனா, ஷிண்டே குரூப் 22 வேட்பாளர்கள் without even contesting election they won 22 seats. NCP of Ajit Pawar எந்த போட்டியிலும் கலந்து கொள்ளாமலேயே 2 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். இஸ்லாமிக் பார்ட்டி அகைன் NDA உடைய ஒரு கூட்டணி கட்சி, ஒரு வேட்பாளர். இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஒரு வேட்பாளர். மொத்தம் ஒரு 70 சீட்ஸ்கள் போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்பே எப்படி வெற்றி பெற்றார்கள், எதற்காக தேர்தல் ஆணையம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுகொள்ளவில்லை.
ஷெண்டே குரூப், அஜித் பவார், பிஜேபி, இந்த அரசியல் கட்சிகளுடைய கேண்டிடேட் மற்றும் எப்படி வெற்றி பெறுகிறார்கள், மற்ற அரசியல் கட்சியை சார்ந்த நபர்கள் ஏன் வெற்றி பெறவில்லை? உத்தவ் டாக்கரே, ராஜ் டாக்கரே, ராகுல் காந்தி, காங்கிரஸ், அனைத்து நபர்களுமே எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எங்களுடைய ஆட்கள், எங்களுடைய வேட்பாளர்களை மிரட்டி பணம் கொடுத்து அல்ல இடி, சிபிஐ போன்ற ஏஜென்சிகளை ஏவி விட்டு அவர்களை தேர்தலில் இருந்து விட்ரா செய்ய வைத்திருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம், முக்கியமாக பிஜேபி. ஒரு நபர் அதை எதிர்த்திருக்கிறார். கிடையாதுன்னா வாபஸ் பெற மாட்டேன், நான் போட்டியில் கலந்து கொள்ள. சோலாப்பூர் மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு யங் டைனமிக் லீடர் பாலாசாஹேப் பாண்டுரங், இந்த நபருடைய பேர் பாலாசாஹேப் பாண்டுரங், எம்என்எஸ், ராஜ் டாக்கரேவுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி எம்என்எஸ்ஐ சார்ந்த இந்த நபர். மிரட்டி பார்த்திருக்கிறார்கள், கேட்கவில்லை. பணம் கொடுத்து பார்த்திருக்கிறார்கள், கேட்கவில்லை. நேற்று திடீர் என்று ஒரு சில நபர்கள் இவருடைய கண்ணில் மிளகாய் தூளை தூவிவிட்டு கத்தியாலேயே நடு ரோட்டில் பட்டப்பகலில் குத்தியே கொலை செய்திருக்கிறார்கள். அதாவது ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவில் ஒரு மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் போடக்கூடிய ரொட்டி துண்டை வாங்கி கொண்டு ஓரத்தில் உட்கார்ந்தால் ஓகே, நாங்கள் விட்ரா செய்ய சொன்னால் உடனடியாக நீங்கள் விட்ரா செய்து விட்டேனாலும் ஓகே, உங்களுக்கு பணம் கிடைக்கும், உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளுங்கள். இல்லைன்னா இடி, சிபிஐ அந்த வழக்குகளில் உங்களை சிக்க வைத்துவிடும். அப்பவும் விட்ரா செய்யவில்லை என்றால் முரண்படுத்தீர்கள்னா உங்களோட உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கிடையாது. ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவில் இந்த மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். சிவசேனாவின் சஞ்சய் ராவுத் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், பிரியங்கா சதுர்வேதி சிவசேனாவுடைய ஒரு எம்பி, 2 பேருமே எடுத்து வைத்த இந்த விஷயங்களை நீங்கள் கேட்க வேண்டும். இது போன்ற நிலை என்னைக்குமே இந்தியா பார்க்கவில்லை. வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருந்தபோது கூட இந்த பிரச்சனை வரவில்லை. சவுத் இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் மற்றும் பீகாரில் அந்த குண்டாராஜ்யம், மாஃபியா இருக்கும்போது கூட இந்த விதமான பிரச்சனைகளை நாம் பார்க்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் என்ன நடக்கிறது? 68 70 வேட்பாளர்கள் போட்டியிலிருந்து தன்னுடைய பெயரை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். பூனா ஒரு மெயின் சிட்டி ஆஃப் மகாராஷ்டிரா. 2 பிஜேபி வாக்காளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். 2 பிஜேபியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்பே. பிப்ரி சிந்த்வாடா, இந்த இடத்தில் சரத் பவார், அஜித் பவாருடைய ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான இடம். அங்கே பிஜேபியின் 2 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், போட்டியில் கலந்து கொள்ளவே இல்லை. பன்வேல்ல இருந்து 6 பிஜேபி கேண்டிடேட்ஸ். இந்த பட்டியல் ரொம்பவே பெரிய பட்டியல். மும்பையில் இது நடக்கவில்லை. பிகாஸ் மும்பையில் எம்என்எஸ் அண்ட் சிவசேனாவுடைய கேடர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பார்கள், ரொம்பவே தன்னுடைய பார்ட்டிக்கு விசுவாசியாக இருக்கும்போது அங்கே இவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. மற்ற இடங்களில், சின்ன சின்ன கிராமங்களில் இந்த நபர்கள் தன்னுடைய வேலையை காட்டிவிட்டார்கள். இதே நிலை நிலைத்தது என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவில் உங்களுடைய ஓட்டர்ஸ் கார்டை தூக்கி போட்டுருங்க. இதற்கப்புறம் நீங்கள் ஓட்டே போட முடியாது. பிகாஸ் போட்டியே நடக்காது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இவர்கள் சூரத்தில் செய்தார்கள். சூரத்தில் சிஆர் பாட்டேல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்ய வைத்தார். அதுக்கப்புறம் அதே போன்று எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைத்து நபர்களுமே தன்னுடைய பெயரை வாபஸ் பெற்றார்கள். இந்த நபர் இண்டிபெண்டாக வெற்றி பெற்றார். சிஆர் பாட்டேலுடைய இந்த முயற்சிக்கு பின்பு ஒரு நபர் அங்கே வெற்றி பெற்றதுக்கு பின்பு சிஆர் பாட்டேலருக்கு நரேந்திர மோடி கொடுத்த பதில் பரிசு. நவ் ஹீ இஸ் அ மினிஸ்டர். ஜஸ்ட் இமேஜின், 5 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய் இந்த பணத்தை கொடுத்து நீங்கள் வெற்றி பெற்று வைக்கிறீர்கள், மிரட்டுகிறீர்கள். ஒரு நபர் பிஸ்னஸ்மேனாக இருந்தால், ஒரு பில்டராக இருந்தால், ஒரு கார்பரேட்டராக இருந்தால், அந்த நபர் மீது இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வழக்கை தூக்கி அதை நீங்கள், இது மகாராஷ்டிராவில் முதல் முறையாக நடந்ததா? கிடையாது. மகாராஷ்டிராவில் இதற்கு முன்பும் இதே போன்ற விஷயங்கள் நடந்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா எம்எல்ஏவை 50 கோடி ரூபாய்க்கு, எம்பியை 100 கோடி ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்கிய அந்த கதைகளை நீங்கள் பார்த்தீர்கள். பிஜேபி தோர்த்திருந்தால் கூட, வேறொரு கட்சி ஜெயிச்சிருந்தால் கூட, எப்படியாவது ஆபரேஷன் லோட்டஸை திணித்து பிஜேபி அந்த ஆட்சியை பிரட்டி போடக்கூடிய வேலையை பார்த்தது. கர்நாடகாவில் அதை தான் செய்தது, மகாராஷ்டிராவில் அதை தான் செய்தது, மத்திய பிரதேசத்தில் அதை தான் செய்தது. இதற்கு மேல் இது எல்லாம் சரிபடாது. நாங்கள் எஸ்ஐஆர் நடத்தினால் இது போன்ற
பத்திரிகையாளர்கள், எதிர்க்கட்சிகள் அவர்கள் அந்த பேப்பர்ஸ்களை ராகுல் காந்தி கொண்டுட்டு வரக்கூடிய அந்த டேட்டாலாம் கொண்டுட்டு வந்துடுறாங்க, பிடிபட்டு போயிடும். இவிஎம்ல கை வச்சால் அங்கே ஒரு பிரச்சனை வருது, அங்கே பிடிபட்டு. தேர்தல் ஆணையத்தை மட்டுமே நம்பி இருக்க முடியாது, இன்னொரு ஃபார்முலா நமக்கு தேவை. அந்த ஃபார்முலா தான் பணத்தை தூக்கி வீசு. சரி, இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி தயாரிக்கப்பட்டது? எப்படி பிஜேபி கையில் இந்த அளவில் பணம் வந்தது? 2014ஆம் ஆண்டு பிஜேபி ஆட்சியில் வந்த அந்த வருடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 437 கோடி ரூபாய் டொனேஷனாக வந்தது. ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் டொனேஷன், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் அதர் activities of BJP, just pure donation. 1234 people have paid 437 crore. On an average, every person have paid 35 lakhs, 35 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு நபரும் கொடுத்ததாக அந்த கணக்கு வெளியில் வருது. 2015-16 நீங்கள் பார்த்தீர்கள்ல கொஞ்சம் குறைகிறது, 76 crore. 2022-23 வரை நீங்கள் பார்த்தீர்கள் ஒரு 500 crores-லிருந்து ஒரு 700 crores வரை கிடைக்கிறது. இந்த இடத்துல தான் அந்த எலக்ட்ரல் பாண்டையும் கொண்டு வந்தார்கள். எலக்ட்ரல் பாண்ட் வழியாக முதல் ஒரு 2-2.5 வருடத்தில் அவர்களுக்கு ஒரு 6600 கோடி ரூபாய் வரை கிடைத்தது. 2023-24ஆம் ஆண்டு பிஜேபிக்கு கிடைத்த தொகை 2243 கோடி ரூபாய். 23-24 வரை நீங்கள் பார்த்தீர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2300 கோடி ரூபாய். பட் ஃபார் யுவர் சர்ப்ரைஸ், பிட்வீன் 2024 and 25 பிஜேபிக்கு, அதாவது எலக்ட்ரல் பாண்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தனியாக இந்த வருஷம் கிடைச்ச டொனேஷன் மட்டுமே 6088 கோடி ரூபாய், 6088 crore. ஜஸ்ட் இமேஜின் எந்த அளவில் பிஜேபிக்கு டொனேஷன் வருகிறது. இந்த டொனேஷனை வைத்து அவர்கள் என்ன செய்வார்கள்? எலெக்ஷனில் இது போன்ற வியாபாரம் பேசி யாருமே எங்களுக்கு எதிரில் நிற்கக்கூடாது, நின்றால் அவர்களுக்கு பணத்தை தூக்கி வீசி அவர்களை இறக்க வைக்கணும், இல்லைன்னா கொலை. எப்படி ஒரு இளைஞரை இவர்கள் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று ஒரு கொலை நடக்கும். ஜஸ்ட் இமேஜின். Is this what the democracy is? Election Commission of India is completely sold to BJP. Supreme Court of India is completely sold to BJP. I can assure you this. Because இப்போ நீங்க பார்த்தீர்கள்னா வெளிவரக்கூடிய கமெண்ட்ஸ்களாக இருக்கட்டும், ஸ்டேட்மெண்ட்களாக இருக்கட்டும், அனைத்துமே இன்க்ளூடிங் மீடியா ஒரு சில நபர்களை மட்டும்தான் டார்கெட் செய்கிறார்களே ஒழிய நரேந்திர மோடியோடைய பெயரையோ அமித்ஷாவுடைய பெயரையோ எதற்காக அவர்கள் எடுப்பதில்லை. Why can't you ask the Prime Minister of this country, why is this happening? ஏன் உங்களுக்கு இவ்வளோ பணம், எப்படி உங்களுக்கு இவ்வளோ பணம் வருகிறது? எதற்காக இந்த பணவேட்டையில் ஒரு அரசியல் கட்சி இறங்கியது? நான் காவுங்கா நான் கானே தூங்கா, நானும் சாப்பிட மாட்டேன், யாரையுமே சாப்பிடவும் விட மாட்டேன், கொள்ளையடிக்க விட மாட்டேன், நரேந்திர மோடியுடைய இந்த வார்த்தைகள். இஸ் திஸ் ஹவ் a government should run? தேர்தல் ஆணையத்தை ஒரு வேடிக்கையாக மாற்றிவிட்டது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம். கேன் ஞானேஷ் குமார் ஆன்சர் டு திஸ்? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.